வளமுடன். இன்றைய நாள் 4/10/2025 விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தையர். சூரிய உதயம் 6:02. கரணம் 12 மணி முதல் 1:30 வரை. திதி இன்று பிற்பகல் 2:38 வரை. துவாதசி பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று காலை 7:22 வரை. அவிட்டம் பின்பு சதயம். யோகம் இன்று காலை 7:22 வரை. சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 7:22 வரை. புனர்பூசம் பின்பு பூசம். மேஷராசி நேயர்களே, பேச்சுக்களின் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும். வயதானவர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். பிரச்சனைகள் தீரும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். தேகநலனில் முன்னேற்றம் உண்டாகும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும். உத்தியோகத்தில் கௌரவங்கள் கூடும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அஸ்வினி ஆதாயங்கள் கூடும். பரணி முன்னேற்றம் உண்டாகும். கிருத்திகை கௌரவங்கள் மேலோங்கும். ரிஷபராசி நேயர்களே, புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். மகிழ்ச்சியான நிலை உருவாகும். வியாபாரத்தில் மாற்றங்கள் ஏற்படும். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். வண்டி வாகன சேர்க்கைகள் உருவாகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மேல் அதிகாரிகளின் நட்புகள் கிடைக்கும். பணிவுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். கிருத்திகை மகிழ்ச்சியான நாள். ரோகிணி ஆதரவுகள் கூடும். மிருகசிரீஷம் நட்புகள் கிடைக்கும். மிதுன ராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். புதுவிதமான மாற்றங்கள் உண்டாகும். தொழிலில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பணியில் அனுபவங்கள் அதிகமாகும். அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். மேன்மையான நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசிரேஷம் மாற்றங்கள் ஏற்படும். திருவாதிரை நட்புகள் கிடைக்கும். புனர்பூசம் வளமான நாள். கடகராசி நேயர்களே, எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும். வீட்டில் மகிழ்ச்சியான செய்திகள் உருவாகும். எதிலும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். மனதில் மகிழ்ச்சியான நிலை உருவாகும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். செலவுகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் பிரச்சனைகள் தீரும். பூசம் மாற்றங்கள் ஏற்படும். ஆயில்யம் பொறுமையுடன் செயல்படவும். சிம்மராசி நேயர்களே, நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். உத்தியோகத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். சொத்துக்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். பணியில் முன்னேற்றம் உண்டாகும். ஆதரவுகள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மகம் நல்ல முடிவுகள் கிடைக்கும். பூரம் திறமைகள் அதிகமாகும். உத்திரம் முன்னேற்றம் ஏற்படும். கன்னிராசி நேயர்களே, பணப்பரிவர்த்தனைகளில் லாபமான நிலை ஏற்படும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். போட்டி பொறாமைகள் விலகும். யோசித்து செயல்படுவது நல்லது. குழப்பங்கள் விலகும். எதிலும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் அலைச்சல்கள் கூடும். வியாபாரத்தில் வருமானம் அதிகமாகும். அலைச்சல்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். உத்திரம் முன்னேற்றம் கூடும். ஹஸ்தம் தன்னம்பிக்கை அதிகமாகும். சித்திரை வளமான நாள். துலாம் ராசி நேயர்களே, மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். அனுபவங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரை சிந்தனைகள் கூடும். சுவாதி நெருக்கம் ஏற்படும். சாகம் ஆதரவுகள் அதிகமாகும். விருச்சிகராசி நேயர்களே, புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். அலைச்சல்கள் கூடும். பொருள் வரவுகள் மேலோங்கும். ஆடம்பர பொருட்களின் மூலம் ஆர்வம் ஏற்படும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். உத்தியோகத்தில் லாபங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் வருமானம் அதிகமாகும். தன்னம்பிக்கை கூடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். விசாக மகிழ்ச்சியான நாள். அனுஷம் சேமிப்புகள் குறையும். கேட்டை சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். தனுசு ராசி நேயர்களே,
சொத்துக்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும். வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். உடன் பிறந்தவர்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். மனதில் தன்னம்பிக்கை ஏற்படும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மேலதிகாரிகளிடம் கௌரவங்கள் கூடும். நன்மையான நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மூலம் நல்ல முடிவுகள் கிடைக்கும். பூராடம் நிம்மதியான நாள். உத்திராடம் கௌரவங்கள் மேலோங்கும். மகர ராசி நேயர்களே, நெருக்கம் உண்டாகும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பொருள் வரவுகள் கிடைக்கும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். ஆதாயங்கள் அதிகமாகும். பணியில் மேன்மைகள் ஏற்படும். வியாபாரத்தில் நினைத்த காரியம் நிறைவேறும். உத்தியோகத்தில் கௌரவங்கள் கூடும். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்திராடம் நெருக்கம் ஏற்படும். திருவோணம் நிம்மதியான நாள். அவிட்டம் திறமைகள் கூடும். கும்பராசி நேயர்களே, அலைச்சல்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும். எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். வியாபாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நினைத்தது நிறைவேறும். சதயம் குழப்பங்கள் தீரும். போராட்டாதி பேச்சுக்களை குறைக்கவும். மீன ராசி நேயர்களே, புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். எதிர்பாராத உதவிகள் உண்டாகும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். வணிகம் தொடர்பான விஷயங்களில் மாற்றங்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் கடமைகள் கூடும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். நன்மையான நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். புரட்டாதி நிம்மதியான நாள். உத்திரட்டாதி வளர்ச்சிகள் கூடும். ரேவதி மனக்கசப்புகள் நீங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.